ரிஷபராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2025 தான் இருக்கோம்னாலுமே நீங்கள் மிக சரியான திட்டமிடுதல்கள் மற்றும் உங்களுக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டீர்கள் என்றால் அதற்கு தகுந்தாப்புல நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே இந்த பதிவை நம்ம தரோம். 12 ராசிகள்லையுமே இப்போ இந்த 2026 கிரகங்கள் மாறுபாடுகள்னால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில ராசிகள் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்குது. ஏன்னா 2025 அப்படி அமைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 கிரகங்களும் ஒரே சமயத்தில் பயிற்சி அடைஞ்சு ஏகப்பட்ட விஷயங்கள் மாறுபாடெல்லாம் உருவாகி இப்போ 2026 பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு பொசிஷனுக்கு உங்களுக்கு ரெகுலராக பலன் தரப்போகுது. ஸோ இதில் சனி பயிற்சினால் பலன் பெறாதவர்கள் கூட 2026 உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த பயிற்சி பலன்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க எனக்கு வெற்றி கிடைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புவீர்கள் என்றால் அதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அது எண் கணித ரீதியானது. கிரகங்கள் ரீதியான பலன்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் லைஃப் லாங்குக்கும் எனக்கு கிரகங்கள் எப்படி சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி, சாதகமாக இருந்தால் அதிகப்படியான வெற்றிகளும், பாதகமாக இருக்கிற சமயத்தில் எனக்கு பாதிப்புகள் இல்லாத வகையிலும் நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பலன்களை முழுமையாக பார்த்து கடைசியாக நான் சொல்லக்கூடிய இலவச பொது பலன்களை பற்றிய குறிப்பை பார்த்துட்டு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய முழு பெயரையும் இனிஷியலோட ஆங்கிலத்தில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின குறிப்பை இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். 2026 பிறக்கும் பொழுதே உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் அமர்ந்து மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் எல்லாமே வலுப்பெற்று உங்களுக்கு பணம் காசை கொண்டு கொடுப்பதிலாகட்டும், உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்காக மாறுவதிலாகட்டும், இது எல்லாமே நல்லபடியாக தான் இங்கே இருக்குது. ஆனால் மார்ச் 2026 பிறகு அந்த 2ஆம் வீட்டை விட்டு 3ஆம் வீட்டுக்கு அவர் நகர்வார். 3ஆம் வீடு அப்படிங்கிறது உபஜயஸ்தானம், முயற்சி ஸ்தானம், உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதியாக வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 2ஆம் வீட்டில் இருந்தது வரைக்கும் எஃபர்ட்லெஸ்ஸாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காம நீங்கள் பழம் நழுவி பாலில் விழுந்தது மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மார்ச் 2026 வரைக்கும் உங்களுக்கு அது மாதிரியான ஒரு அம்சம் இருக்குது. நீங்கள் எதை தொட்டாலுமே பொண்ணாகும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை திட்டமிடுவதாக இருந்தாலும் ஜனவரி டு மார்ச் 2026 செய்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக அது நடந்து முடியும். உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதே மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் செய்வதாக இருந்தால் ரொம்ப ஃபோக்கஸ்டாக உங்களுடைய முயற்சிக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய உபஜயஸ்தானத்தின் குருவின் பொசிஷன்னால் கண்டிப்பாக அதுவுமே வெற்றியை பெற்றுத்தரும். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் தான் உங்களுடைய ராசியின் அதிபதி, ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன்கிறவர் சனி பகவானுக்கு யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல ஏன் சார் திடீர்னு சனி பகவானை கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டால் காரணம் இருக்குது. சனி இந்த 2026 முழுக்கவே உங்களுக்கு 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்க போகிறார். 11ஆம் வீடுங்கிறது என்னது? லாபஸ்தானம். அப்போ லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு நட்பு கிரகமாக இருக்கும் பொழுது அவர் நிச்சயம் நிறைய நன்மைகளையே செய்ய போகிறார். காசு பணத்தை தரப்போகிறார். நீங்கள் வேறு எதை பற்றியும் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஆனால் சனி பகவான் சிற்சில நேரங்களில் ரொம்ப ரேராக உங்களுடைய ராசிக்கு சில ஸ்பீட் பிரேக்ஸ் தருவார். சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம எனக்கு அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளார நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகும். 2வது மாதத்தில் நடந்து முடியும். அதற்காக நடக்காமலே போயிடுங்கிறது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறத அடைய முடியும். கொஞ்சம் ஸ்லைட்டு காலதாமதத்தின் மூலமாக அது நிறைவேறவே செய்ய போகிறது.
ஒரு பக்கம் குரு வந்து வருட ஆரம்பத்தில் நல்ல பலன்களை கொடுத்து உங்களுக்கு துவங்கி அதன் பிறகு முயற்சி செய்ய வைக்கிறார். இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு மிகவும் நட்பு கிரகமான சனி பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து நன்மை செய்ய போகிறார். இதில் சனி பகவானை பொறுத்த அளவுக்கு ஒரு படி மேலே. ஏன்னா அவர் பலத்தில் மிக மிக அசுர வேகத்தில் உங்களுக்கு பலன் தரக்கூடியவர். அவர் வந்து கொடுக்கணும்னு நினச்சா அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னே சொல்லுவாங்க இல்லையா? ஈஸ்வர பட்டம் என்ற ஒரே கிரகம் வந்து சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி லாபத்தில் இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகமாகவும் அமைவார் சுக்கிரனுக்கு. ஸோ உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் அதிகமான வட்டிக்கு ஏதாச்சும் வெளியில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை குறைவான வட்டியில் நீங்கள் இன்னொரு இடத்துல ஹெல்ப் கிடச்சி அந்த கடனை அடைப்பதற்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். கிடைக்கிற பணத்தை உண்மையிலே நீங்கள் கடனுக்கு அடைச்சிங்கன்னா பெரிய அளவுக்கு காப்பாற்றப்படுவீர்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு எல்லா காலங்கள்லேயும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயரை வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டணிக்கும் பொருத்தமாக அமைத்து கொள்ளும் பொழுது அங்கு ஒரு மாபெரும் சக்தி உருவாகி உங்களுடைய பெயரே எந்திரமாகவும் அதை இயக்கக்கூடிய ஆக்சுவலாக உங்களுடைய உடல் எந்திரமாகவும் உங்களுடைய பெயர் மந்திரமாகவும் செயல்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ பழைய கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்திர உச்சாரணங்கள்லாம் செய்து அந்த கருவறையில் அந்த மூலவரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய தெய்வத்திலிருந்து உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைப்பது போல உங்களுடைய பெயரே மந்திர சக்தியாக உருவாகி உங்களுடைய உடல் எந்திரத்தை செய்யக்கூடிய வல்லமை வந்து ஒரு சக்தி மிகுந்த அதிர்ஷ்ட பெயருக்கு உண்டு. இது இத்தனை வருட கால 20 வருஷத்துக்கு மேற்பட்ட என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பெயர் திருத்தத்தினால் வெற்றி பெற்றவர்கள் அன்றாடம் எனக்கு தொடர்பு கொண்டு அவங்க ஃபீட்பேக்கை சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் அது போன்ற ஒரு வெற்றி லைஃப் லாங்குக்கும் கிரக பயிற்சிகள் எப்படி இருந்தாலும் நல்லபடியாக உங்களுக்கு லைஃப் அமையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் எனக்கு முதல்ல அனுப்பிச்சி விடுங்க. அது தற்போது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொது பலன்களாக வழங்குறேன். நிறைய பேருக்கு ஆல்ரெடி நல்லா அமைஞ்சிருக்கும், அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்குன்னே நான் சொல்லிட போகிறேன். அப்படி அமையாதவர்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லுவேன். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெய்டு கன்சல்டேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இலவச பொது பலன்களில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றின குறிப்பு வரப்போகுது, பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றிய குறிப்பு வரப்போகுது, உங்களுடைய பெயர் தற்போது என்ன நம்பரில் அமைஞ்சிருக்கு, அது என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிற தகவல்கள் எல்லாமே நான் அனுப்ப போகிறேன். இதில் முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு உடனடியாகவே என்னால் அந்த இலவச பொது பலன்களை கொடுத்துட முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகவும் சில நேரங்கள் கொடுக்க முடியாமலே கூட போகலாம். அதனால் அந்த முதல் 100 பேர் உடனடியாகவே நீங்கள் பலன் பெறுவீர்கள். 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பி வைக்கப்படும். இதில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய வியாபாரம் சரியாக போகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சி வைக்கலாம். அது உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவலையும் நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தை ஏதேனும் உங்களுக்கு இருந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் சூட்டி இருந்தீர்கள் என்றால் குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், குழந்தைக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெயர்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண வேண்டாம். அப்போ தான் என்னால் உங்களுக்கு அதில் என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்கை அனுப்ப முடியும். சப்போஸ் குழந்தைக்கு பேரே வைக்கலைன்னா நீங்கள் பிறந்த நேரத்தையும் குழந்தை ஆனா பெண்ணாங்கிறத குறிப்பிட்டு தேதியை அனுப்புங்க. அந்த குழந்தைக்கு என்ன நட்சத்திரம், அந்த பிறந்த தேதிக்குரிய அம்சங்கள் என்னங்கிறத நான் பதிவில் அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.